வணக்கம். இந்த அரசாங்கத்திடமும் இந்த நம்ம சமூகத்திடமும் நான் 2 கேள்வி கேட்கணும். இப்போ ஒரு ஊரில் ஒருத்தன் தப்பு பண்ணிடுறான், அதனால் அந்த ஒட்டுமொத்த ஊரில் இருக்கிற எல்லாரையுமே நம்ம குற்றவாளின்னு சொல்லிடுவோமா? இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், நான் ஒரு சாதனை படைச்சிருக்கேன். நீ எந்த ஊருன்னு கேட்குறாங்க, நான் அந்த ஊர்னு சொல்கிறேன். அந்த ஊரா? அந்த ஊரோட எல்லாரும் மோசமானவன், நீ உள்ளே வரக்கூடாது அப்படின்னு என்னை புறக்கணிச்சாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அபத்தம். அப்படி ஒரு அபத்தம் தான் இன்றைய தேதியில் தமிழகத்தில் உண்மையான தமிழக மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள், தமிழக வீல் சேர் கிரிக்கெட் வீரர்கள் நடந்துகிட்ருக்கு. வினோத் பாபுன்னு ஒருத்தர், அவர் ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சர்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாலின் சாரையும் உதயநிதி சாரையும் போய் பார்த்து அது ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க. அந்த டைமில் ட்ரோல் ஆச்சு. இப்போ வரைக்கும் அதை வச்சு ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த ட்ரோல் சம்மந்தப்பட்ட 2 பேரையுமே பாதிக்க போகிறதில்ல. அது நம்ம சிஎம் சாருக்கோ உதயநிதி சாருக்கோ வினோத் பாபுவுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அவங்க அதை கடந்து வந்துட்டாங்க. உண்மையான பாதிப்பு யாருக்குன்னா, தமிழகத்தில் இப்போதைக்கு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிற வீல் சேர் கிரிக்கெட் வீரர்களுக்கு தான் இந்த ட்ரோலால் பாதிப்பு ஏற்படுது. வினோத் பாபு நல்லவன் நான் சொல்லவே வரல. அவர் தவறான நபர் தான், ஒரு தவறான முன்னுதாரணம். அவரோட தொகுதி எம்எல்ஏ ஏமாற்றி கொஞ்சம் பணம் வாங்குறாரு, ஒரு வேர்ல்டு கப் ஆட போகிறேன்னு சொன்ன போய் ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு கப்பை எடுத்துகிட்டு நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்து காமிக்கிறாரு. அந்த எம்எல்ஏ என்ன நினைக்கிறேன்னா, அவர் அமைச்சரும் கூட, அவர் என்ன நினைக்கிறேன், நம்ம தொகுதியிலேருந்து ஒருத்தர் வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கான், அப்போது விளையாட்டுத்துறை அமைச்சரை கூட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே கூட்டு போயிடுறாரு. ஒரு அமைச்சர் மூலமாக வர்றதுனால அதோட உண்மைத்தன்மையோ ட்ராக் ரெக்கார்ட்ஸோ எதையுமே செக் பண்ணாமல் அலோவ் பண்ணி அவர் பார்க்க விட்டுருந்தாங்க. சிஎம் சாரும் பார்த்து ஃபோட்டோ எடுத்து வேர்ல்டு கப்னு சொல்லிட்டு அவன் காமெடி பண்ணி அது பெரிய ட்ரோல் ஆச்சு. ஒரு மாற்றுத்திறனாளி சாதனை படைச்சு வந்ததுனால வந்த கரிசனத்தாலையும் ஒரு அமைச்சர்னு கூட்டு வந்ததுனாலையும் அவங்க சரி பண்ணாமல் கூட இருந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. இது அவங்கள நம்ம குறை சொல்லவே முடியாது. இது ஒரு தனி மனித தவறு. கொஞ்சம் அக்கறையால் அவனோட ட்ராக் ரெக்கார்ட்ஸை பார்க்க மாட்டாங்க. அப்படி இன்கேஸ் அதில் குறை சொல்கிறதா இருந்தாலும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் குறை சொல்ல முடியும். அவங்க தான் அதெல்லாம் சரி பார்த்துருக்கணும். வினோத் பாபு தாண்டி எங்கேயோ போயிட்டார், தமிழக அரசு தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் தமிழக மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த வினோத் பாபு சம்பவத்தை வச்சு புறக்கணிக்கப்பட்டுட்டே வராங்க. இந்த 2 வருஷத்தில் மட்டும் தமிழ்நாடு வீல் சேர் கிரிக்கெட் பண்ண ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியா சாம்பியன்ஷிப் 2 தடவை வச்சுருக்காங்க. ஒன்று ஆந்திரா வாராங்கல், இன்னொன்று தஞ்சாவூர். 2லேயுமே 4 ஸ்டேட் ஆடினாங்க. அப்புறம் தூத்துக்குடியில் சிஎம் ட்ராஃபி 8 ஸ்டேட் வந்தாங்க, அதில் நம்ம 3வது இடம் ஜெயிச்சிருந்தோம். அப்புறம் லூதியானாவில் நடந்த T10 சீரீஸில் நம்ம சாம்பியன்ஷிப் அடிச்சிருந்தோம். இப்போ ஏஎஸ்எல் எபிலிட்டி ஸ்போர்ட்ஸ் லீக்னு கர்நாடகாவில் ஐபிஎல் மாதிரி இந்தியாவோட டாப் பிளேயர்ஸ் வச்சு விளாடுறாங்க. அதில் தமிழ்நாடு சென்னை லெஜண்ட்ஸில் போய் விளாடணும், அதில் நம்ம சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருந்தோம். போன வாரம் குவாலியரில் நடந்த நேஷ்னல்ஸ், அதாவது டிசிசிஐ WCIA, அதாவது எப்படி இந்தியன் கிரிக்கெட்டுக்கு பிசிசிஐ பொறுப்போ அது மாதிரி வீல் சேர் கிரிக்கெட்டுக்கும் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட்டுக்கும் டிசிசிஐ தான் பொறுப்பு, டிஃபரெண்ட்லி ஏபிள் கிரிக்கெட் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அவங்க நடத்தின ஆத்தரைஸ் டோர்னமெண்ட், அதில் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி 18 ஸ்டேட் ஆனதில் நம்ம பசங்க 3வது இடம் ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம். அதாவது மற்ற அணிகள்லாம் அனைத்து கட்டமைப்பு வசதிகளோட விமானங்களில் விதவிதமான கிட்ஸோட கிளம்புற காணும்போது கிடைக்கிற ட்ரெயினில் ஏறி டிக்கெட்டுக்கு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஹெல்ப் கேட்டு போய் இந்த பசங்க 3rd பிளேஸ் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு சாதனைக்கு பிறகும் தமிழக அரசு சந்திக்கிறதுக்கும் பெருசாலாம் நாங்கள் ஒன்றும் கேட்கல. இந்த பசங்களுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் போதும். ஏன்னா இவங்க போகிற இடமெல்லாம் நாடு தமிழ்நாடு தான் கற்ற போகிறாங்க. கும்தாக்கடி கும்மாவா தமிழ்நாடு சும்மாவான்னு கற்றுறாங்க. ஆனால் இந்த தமிழ்நாடுக்கு இப்படி ஒரு டீமே இருக்கிறதே தெரியாது. ஆனால் இவங்க போகிற இடமெல்லாம் மற்ற ஸ்டேட்லாம் ஜெயிச்சுட்டு இதை சொல்லி தான் கற்றுட்ருக்காங்க. ஏன்னா இந்த நாட்டு மேலே தமிழ்நாடு மேலே அவங்களுக்கு இருக்கிற காதல், நம்ம மொழி மேலே இருக்கிற காதல். ஆனால் அதற்கான அங்கீகாரம் இந்த தமிழ்நாடு இந்த அரசாங்கம் கொடுக்குதானே இல்லை. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த அங்கீகாரத்திற்காக தான் இதை பற்றி நான் பேசுகிறேன். யாரோ பண்ண தப்புக்காக உண்மையான சாதனையாளர்களை புறக்கணிக்காதீங்க. இப்போ தமிழ்நாடு வீல் சேர் கிரிக்கெட் டீம் இருக்குன்னா அதில் ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்பட்ட 4 பேர் இருக்காங்க. கடைசியாக நாங்கள் மேட்ச் ஆட போகும்போது 36 மணி நேரம் ட்ராவல், 36 மணி நேரம் ஒரே இடத்துல படுத்துட்டு அவங்க வருவாங்க. யூரின் பேக் போட்டிருப்பாங்க, 4 யூரின் பாட்டில் அவங்க கரெக்டாக எழுதி வீசணும். மேட்ச் ஆட யூரின் பேக் போட்டு தான் ஆடுறாங்க. சிங்கிள் லெக் போலியோ தம்பிங்க, டபுள் லெக் போலியோ தம்பிங்க, ஆம்புட்டி விபத்தால் கால்களை தம்பிங்க, புற்றுநோயால் ஒரு கால் துண்டிக்கப்பட்ட தம்பி, இதை மாதிரி தங்களோட வருத்தங்களை கடந்து, இயலாமையை கடந்து, பொருளாதார தடைகளை கடந்து தங்கள் விளையாட்டால் நம்ம எதாவது சாதிக்கணும் வெளியே வர பசங்களுக்கு நம்ம எந்த அங்கீகாரம் கொடுக்காம ஒரு தனிநபர் பண்ண தப்புக்காக தொடர்ந்து அவங்களை புறக்கணிக்க நியாயமானு பார்த்தா கண்டிப்பாக நியாயம் இல்லை. இது எப்படி கொண்டு சேர்க்கறதுன்னு தெரியல. நிறையா ட்ரை பண்ணுறேன், நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன். எங்கே போனாலும் கடைசியில் வினோத் பாபு. இந்த சமூகம் அதுக்கு மேலே இருக்குது. இந்த பசங்க ஜெயிச்ச ரெக்கார்ட்ஸை பற்றி ஏதாவது ஃபேஸ்புக் போட்டப்பட்ட யாருன்னே தெரிய ஒருத்தன் கீழே வினோத் பாபு போட்டு வினோத் பாபு காணுன்னு சொல்லி கேட்குறான். ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க?
எப்படிங்க ஒரு ஆள் பண்ண தப்புக்கு ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் இன்றைக்கி புறக்கணிக்கிறீங்க? ஒரு மாற்றத்தில் விளையாட்டு வீரர்கள் எவ்வளோ தடையில் எதிர்கொள்கிறோம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அவனை கொண்டாட வேண்டாம், அங்கீகரிக்கவா செய்யணும்ல. ஆனால் நான் இதை ஃபேஸ்புக்கில் புலம்புறது வந்து என்னோட கஷ்டம். ஏன்னா நான் ஒரு கடந்த 8 வருடங்களாக நான் கூட ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு அவங்களோட கஷ்டங்கள் எல்லாமே தெரியும். அந்த வருத்தத்தில் நான் பேசுகிறேன். மற்ற மாநிலங்களில் அவங்க அங்கீகரிக்கப்பட்டு விமானங்களில் வராங்க, கிட்ஸ் இருக்குது, அங்கீகாரம் இருக்குது, எல்லாம் இருக்கும்போது தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம எங்கேயே வளர்ந்துட்டோம். நம்ம கல்ச்சர் பெருசு, நம்ம வளர்ச்சி பெருசு. பிற மாநிலங்கள் ஒப்பிடும்போது நம்ம மேலே தான் நிற்கிறோம். ஆனால் இந்த விழிப்புணர்வு ரொம்ப பின்னால் போயிட்டோமே. எப்போ இதெல்லாம் மாறும்? பிஎன்வுட்ஸ் மாதிரி ஏதாவது ஊடகங்கள், ஏதாவது செய்தி சேனலை பற்றி பேசினா மட்டும்தான் இது வெளியே தெரிய வரும். உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் தமிழ்நாடு வீல்சேர் அணியோட வீரர்களையும் இல்லை எங்களையும் அந்த மாதிரி செய்தி ஊடகங்களை பேச வாய்ப்பு கொடுக்க வைங்க. எப்படி தான் தமிழக அரசு கதவு தட்டுறதுன்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கும். ஆனால் ஒரு தனிநபர் பண்ண தப்புக்கு ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களையும் தமிழ்நாடு வீல்சேர் கிரிக்கெட் வீரர்களை புறக்கணிப்பது மிக 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 தவறானது. இதை செய்யக்கூடாது. இந்த சமூகத்துக்கு ரெக்வஸ்ட், தயவு செஞ்சு ட்ரோல் பண்ண வேறு ஏதாச்சும் ட்ரோல் பண்ணுங்கள். இன்னும் அந்த வினோத் பாவை வச்சு ட்ரோல் பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரோல் பண்ணல உண்மையான பிளேயர்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட வாய்ப்புகளும் அவங்களோட உரிமைகளும் தான் இங்கே மறுக்கப்படுது. நன்றி.